இந்த ஆண்டு ஐபிஎல் 2025 மெகா ஏலம் நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த முறை சவுதி அரேபியாவின் துறைமுக நகரமான ஜெட்டா இந்த முக்கிய நிகழ்ச்சிக்கு மேடையாகிறது. இதுவரை 1574 வீரர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்க தங்களது பெயரை பதிவு செய்துள்ளனர். இதில் 1165 இந்திய வீரர்களும் 409 வெளிநாட்டு வீரர்களும் அடங்குகின்றனர். ஐபிஎல் 2025 மெகா ஏலத்திற்கு முன் 10 அணிகள் மொத்தம் 46 வீரர்களை தக்கவைத்துள்ளன. ஒவ்வொரு அணிக்கும் 120 கோடி ஏலத்தொகை ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரை 1200 கோடியில் 558.5 கோடி செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகையில்தான் அணிகள் 204 வீரர்களை தேர்வு செய்ய உள்ளன. இந்நிலையில் பல அணிகளும் முன்னணி இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை தேடிக் கொண்டிருப்பதால் இந்த முறை ஏலத்தில் அதிக தொகைக்கு செல்லக்கூடிய 5 முக்கிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர்களை பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் அணியால் விடுவிக்கப்பட்டாலும் ஏலத்தில் அர்ஷ்தீப் சிங்கை திரும்ப பெற பல அணிகள் போட்டியிடலாம். இடதுகை இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் குறைவானதால் தற்போது இந்திய அணியில் திறமையைக் காட்டி வரும் அர்ஷ்தீப்பை பெற மும்பை இந்தியன்ஸ், டெல்லி, ஆர்சிபி போன்ற அணிகள் அதிகத் தொகையை செலவழிக்க வாய்ப்பு உண்டு. 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர் முகமது ஷமி. தற்போது காயத்திலிருந்து மீண்டு வருகிறார். அவர் முழுமையாக பிட்டாகினால் அவரைப் பெற பல அணிகள் போட்டியிடும். டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அர்ஷல் பட்டேல் கடந்த சீசனில் அதிக விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். இப்போது ஐபிஎல் ஏலத்தில் அவரைப் பெற சிஎஸ்கே உள்ளிட்ட பல அணிகள் போட்டியிடலாம். சிஎஸ்கே அவரை விடுவித்தாலும் நிச்சயம் அடுத்ததாக ஏலத்தில் திரும்ப பெற முயற்சிக்கும். ஓப்பனிங் மற்றும் ஜெட் ஓவர்களில் ஆற்றல் மிகுந்த பந்துவீச்சாளராக துஷார் தேஷ்பாண்டே சிறந்த தேர்வாக இருப்பார். மும்பை, டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட அணிகள் அவரை பெற்றுக்கொள்ள விரும்பலாம். எஸ்ஆர்ஹெச் அணியால் விடுவிக்கப்பட்டாலும் நடராஜனை திரும்ப பெற முயற்சிக்கும். சிஎஸ்கே அணியும் பல ஆண்டுகளாக அவரைப் பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்திய இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் கிடைப்பது அரிதாக இருப்பதால் அனைத்து அணிகளும் நடராஜனைப் பெற போட்டியிடும் வாய்ப்புள்ளது.